பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. ஓம் சிவாய நமக. சிவன் நிலை சக்தி என்றால் பார்வதி இயங்கு சக்தியாக கருதப்படுகிறாள். இல்லறத்தை முழுமையாக விரும்பி துறந்த மாணிக்கவாசகர் இறைவனை அடையும் எளிய வழிகளுள் ஆன்மீக காதல் சிறந்தது என உணர்ந்து பாவை பாடலை ஒரு வடிவாக்கி அதன் வழி இறையருள் கருத்துக்களை படிப்படியாக திருவெம்பாவையில் உணர்த்துகின்றார். மார்கழி திங்களில் விடியற்காலையில் துயிலெழுந்து ஆறு குளம் முதலான நீர்நிலைகளுக்கு குளிக்கச் செல்லும் பெண்டீர் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கும் தம் மொத்த தோழியரை அழைக்கும் முகமாக அவர்களோடு உரையாடும் போக்கில் இப்பாடல்கள் அமைந்துள்ளன. மனோன்மணி, சர்வபூத தமனி, பலபிரமதனி, பலவிகரிணி, களவிகரிணி, காளி, ரௌத்ரி, சேட்டை, வாயை என்னும் 9 சக்திகளும் முன் நின்றவரை பின் நின்றவர் துயிலெழுப்ப எல்லோரும் கூடி எம் பெருமானை வாழ்த்தும் பாடல்களின் தொகுதியே திருவெம்பாவை என அழகாக மாணிக்கவாசகர் எடுத்துரைக்கிறார். முதல் பாடலை பற்றி தற்போது பார்ப்போமா? ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கண் மாதை வளருதியோ வன்சிவியோ நின் செவிதான் மாதேவன் மார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தோழி போய் வீதியாய் கேட்டழுமே விம்மி விம்மிமை மறந்து போதாரமாளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனுமாகான் கிடந்தாள் என்னே என்னே இதே என் தோழி பரிசெலோரெம்பாவா. பிறப்பும் இறப்பும் இல்லாத சிவபெருமானை நான் முகனும் நாராயணனும் பல பாடுபட்டும் அவரின் அடியும் முடியும் அறிய ஒண்ணாமல் இருக்க திருவண்ணாமலையில் ஜோதி பிழம்பாய் காட்சி தரும் சிவபெருமானே, இந்த ஜோதி ஸ்வரூபனை வைகரையில் துயிலெழுந்த மகளிர் புகழ்ந்து பாடிக்கொண்டு சென்றும் ஒரு பெண் இன்னும் துயில் எழாமல் பொய் உறக்கம் கொள்ள அவளை மனம் நோகாமல் எழுப்பும் பொருட்டு வெளியே உள்ள தோழி, ஒளி பொருந்திய நீண்ட கண்களை உடைய பெண்ணே கேள், பக்குவம் நிறைந்த சிவபெருமானின் நாமத்தை கேட்ட உடனேயே அனைவரும் தம்மையே மறப்பரே. எங்கள் தோழி கூட விம்மி விம்மி அழுதாள் உணர்ச்சி வசத்தால். அவள் செயல் அவ்வாறு இருக்க நீ ஏன் இன்னும் உறங்குகிறாய் எனக் கூறி உள்ளே இருந்த பெண் எழுந்து வந்து அவர்களுடன் கூடி சிவபெருமானை வழிபட்டதாக தனது முதல் பாடலில் அழகாக எடுத்துரைக்கிறார் மாணிக்கவாசகர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழருவி வானொலி ஜெர்மனி. மார்கழி மாதத்தில் நாளும் ஒரு திருவெம்பாவை பாடலை கேட்டு மகிழ்வோம். நாளை வேறொரு பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன். கிரிஜா ராஜசேகர், சென்னை மயிலாப்பூரிலிருந்து. நன்றி, வணக்கம்.